சார்னகேட்டுங்கிற கருங்கல் பாறை தான். 10 கஜத்துக்கு கீழே, அதாவது 10 மீட்டருக்கு கீழே 30 அடிக்கிலே இந்த கடின பாறை வந்திருக்கு. இது எந்த பஞ்சாயத்து லிமிட்டு? என்ன பஞ்சாயத்து லிமிட்டு இந்த ஊர்? கரட்டிக்குளமா? பஞ்சாயத்து. கட்டாளம்பட்டியா? ஏதோ ஒரு ஊர் வரும். சரி, கழுகுமலை அருகே உள்ள ஊர். இங்கே பாறை அமைப்பு வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். அதனால் மேற்கே இருந்து கிழக்கு நோக்கி இது முதல் ஸ்கேன். இது சந்தேகம், எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்காங்க. நிலத்தடி பாறை அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நிலத்தடி நீர் வளம் இருக்கும். கருங்கல் பாறை, அந்த கிணத்துல அடித்து போட்டிருக்கீங்களே, அந்த மாதிரி கருங்கல் பாறை. இங்கே இது எத்தனை அடி ஆழம் போட்டாங்க? இது வந்து 450 அடி ஃபுல்லாக 420. ஓ, இங்கே 2 பேர் போட்டிருக்காங்க. 2 போக தான். இங்கே தண்ணி வந்த மாதிரி தெரியலையே. லைட்டாக கசிவு இருக்கோ? சரி. ஸோ இப்படி நீங்கள் ரேண்டமாக ஏனதானு போட்டதுலேயும் தண்ணி வரும். அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால், அல்லது அந்த பூமியினுடைய அமைப்பில் தண்ணி ஆமாம் நீர்வளம் இருந்தால் தண்ணி வந்துடும் ரேண்டமாக நீங்கள் போடும்போது. இப்போ வந்து நம்ம பாறை அமைப்புக்கு பெர்பெண்டிகுலராக பாறை அமைப்பு, அதாவது நீரோட்ட அமைப்பு எப்படி இருக்குது? வடக்கு தெற்கு. வடக்கு ஒரு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டே இருக்கும். வடமேற்கு தென்கிழக்கு. நாம் அதுக்கு பெர்பெண்டிகுலராக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். தண்ணி இருக்கா இல்லையா? 700 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அந்த 700 அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லையாங்கிற ரிசல்ட்டு தெரிய வரும். உடனே தெரிஞ்சிடும். இந்த முதல் ஸ்கேன் முடிஞ்சது. ஃபுல்லாக கருங்கல் பாறை, மேலே இருந்து கீழே வரைக்கும் கருங்கல் பாறை. ஸோ அதில் அந்த போரில் இன்னும் அங்கிட்டு ஒரு போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்குன்னா காரணம் இந்த மாதிரி ரிப்போர்ட்டு தான். இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அந்த 2 போரும் போட்டிருக்க மாட்டாங்க, இந்த கிணத்தையும் ஆழப்படுத்தியிருக்க மாட்டாங்க. இது கிழக்கு நோக்கி 2வது ஸ்கேன். இது வந்து 1000 அடி பார்த்துட்ருக்கோம். முதல் ஸ்கேனு 700 அடி ஆழம் பார்த்தோம். அதில் நிலத்தடி நீர் வழங்குறதே சிறிதும் இல்லை. இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடக்கு தெற்கு, ஏறக்குறைய வடக்கு தெற்கு, எக்ஸாக்டாக வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். அதனால் அதுக்கு நம்ம பெர்பெண்டிகுலராக பார்த்துட்ருக்கோம். வெவ்வேறான சரத்தை கட் பண்ணி பார்த்துட்ருக்கு. வட கிழக்கு மூலையிலிருந்து அவங்க இடத்தினுடைய கிழக்கு எல்லை, அதாவது வடகிழக்கு எல்லையிலேருந்து மேற்கு நோக்கி இது 3வது ஸ்கேன். இந்த ஸ்கேனோட இவங்களுடைய அந்த 3 ஏக்கர் இடமும் ஏறக்குறைய ஜியாலஜிக்கலி கவர் ஆயிரும். முதல் ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை. 2வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் பண்ணியிருக்கோம். அது 30 அடியிலேருந்து 60 அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம். அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை. இது 4வது ஸ்கேன். அதாவது 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. அது இருக்கிறதுலே 3 ஸ்கேன் பார்த்ததில் அதுதான் பெஸ்ட் இடம். என்ன, அதுக்கு நேராக 300 அடி தூரத்துக்குள்ளே ஒரு கிணறு கிடக்கு. அது ஏறக்குறைய ட்ரையான கிணறு. வெளியிலேருந்து போர் போட்டு அதை நிறச்சி வச்சுருக்காங்க. அந்த கிணத்தின் பாதிப்பாக அந்த ரிசல்ட் வந்திருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதே சரம் இங்கே அந்த 300 அடி தூரத்தை கடந்து இங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கத்தில் அது வருதான்னு பார்த்துட்ருக்கோம். இது வடகிழக்கு மூலையில் இது 5வது ஸ்கேன். வெறும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு தான் ஸ்கேன் பண்ணுறோம். காரணம், இங்கே லென்த்தி போக போக அந்த கிணறு பக்கத்தில் இருக்குது, அதனுடைய பாதிப்பு வருது. நாங்கள் இதில் ஒரு பாயிண்ட் வந்துச்சு, அது கிணறு பாதிப்புன்னு சந்தேகப்பட்டு இன்னும் தூரமாக தள்ளி போனோம். அதுவும் 300 அடி தூரத்துக்குள்ளேயே கவர் ஆகுது. அதுலேயும் தண்ணி இருக்கிற மாதிரி 3 பாயிண்ட் அதில் அடையாளம் வந்திருக்கு. இதில் ஒரு பாயிண்ட்டு.
ஃபஸ்ட்டு 2 ஸ்கேனில் மட்டும் இந்த கிணறு பாதிப்பு இல்லை, அங்கிட்டு ஒரு போகிற டிரைவர் இருக்குது, அது பாதிப்பு இல்லை. இந்த பார்க்குற இந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் ஒரிஜினல் ரிப்போர்ட் வரும் இதில். இந்த 5வது ஸ்கேன் வெறும் 10 மீட்டர் தான் வச்சு பார்த்தது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்த பாயிண்ட் இது. இதில் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இதை தான் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அதிகப்படி 400 அடி ஆழத்துக்குள்ளே. இங்கே 100 to 300 அடிக்குள்ளே பாயிண்ட் தண்ணி வர வாய்ப்பு இல்லை. இவ்வளோ இடத்துல 3 ஏக்கர் இடத்துல இந்த கார்னரில் தான் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது வடகிழக்கு மூலையில். சப்போஸ் அவங்க கம்பு தேங்காய் உருட்டியிருந்தாலும் இங்கே தான் காமிச்சிருப்பாங்க, தண்ணி வந்திருக்கும். என்ன சந்தேகமே இல்லாமல் தண்ணி வந்திருக்கும். இது அதே பகுதியில் இது திரு குருமூர்த்தி அவங்க இடம். இது கம்பை வச்சு பார்த்தீங்களா, தேங்காயா கம்பியா நிறைய வச்சு பார்த்தாரு. இது சயின்டிஃபிக்காக பார்த்ததா வேறு? தேங்காய் வேறு எலுமிச்சம்பழம் செயின். சில பேர் இந்த கல்லுகள் நிறைய கல்லுகளை வச்சு தொங்க விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நட்டு போல்ட்டு. சரி, ஓகே. ஸோ அதில் ஆல்ரெடி இந்த போர் எத்தனை இது கம்பா தேங்காயா? அது தேங்காய் மாத்திரம். இது இந்த போர் அது தேங்காயும் செய்யணும். ஓகே. ஸோ அதுக்கு கீழே என்ன விஞ்ஞானம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை அது மூட நம்பிக்கை. எனக்கு அடிப்படை பேசிக்காக நிலத்தடி பாறை அமைப்பு எந்த டைரக்ஷனில் போகுது, அது என்ன டைப் ஆஃப் ராக்கு. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சோம்ல, நீங்கள் சொன்னீங்களா சில விஷயங்களை சொன்ன வச்சு இந்த நீரோட்ட சரண்ணை நம்ம டெக்னிக்கலாக பார்த்ததும் மேட்ச் ஆகிட்டு. சரியா? நம்ம போர் போடும்போது அந்த ரிசல்ட் தெரியும். இப்போ இதில் இருக்கா, அவர் சொன்ன இடத்துல இருக்கா இல்லையாங்கிறத இப்போ காட்டும். இப்போ டெக்னிக்கலாக சொல்ல போனால் நம்ம அங்கே 2வது ஸ்கேன் பார்த்தோம் பாருங்கள், அந்த சரம் இங்கே வரும். ரெண்டு ஸ்கேன் வரும். பேட்டர்னா கார் வாடகை 1000 ரூபா. கார் வாடகை 1000 ரூபா வரும். கார் வாடகை 1000 ரூபா வரும். நீங்கள் கிளைண்ட்டை மட்டும் கண்டிப்பாக 2 ஸ்கேன் வரும். இது திரு குருமூர்த்தி அவங்க இடத்துல இது 2வது ஸ்கேன். இதுலேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. இதுவும் கம்பு தேங்காய் எல்லாம் இந்த கைதான். இது ஐயா இது எப்படி பார்த்துருக்கு? தேங்காய் செயின். ஓகே. இப்போ அதில் பார்த்த ரிசல்ட்டை பார்த்தீங்க. அவங்க அடையாளம் வச்ச இடத்துல ஒன்றுமே இல்லை. அதை கடந்து மேற்க ஒரே ஒரு இடம், அதுவும் சுமாரான இடம் தான். அதுலேயும் போர் போட்டிங்கன்னா 350 அடிக்குள்ள லேசாக ஒரு ஈரப்பதம், அதுக்கெல்லாம் அதுவும் புகையாக தான் போகும். ஸோ விவசாயத்துக்கு தேவையான தண்ணி அதுலேயுமே இல்லை. நமக்கு அங்கே வந்துச்சுல ரிப்போர்ட்டு, அதை மாதிரி வரணும், டார்க் ப்ளூ வரணும். ஸோ இந்த ஏரியாவில் நீரோட்ட கொடிங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு, வடக்கு ஒரு 15 to 30 டிகிரி கோணத்தில் மேற்கே இருக்குது. அதான் நீரோட்ட சரம். அங்கே உங்கள் இடத்துடைய அந்த மூலையில் எதுவும் போட்டு பார்த்தீங்களா? தென்மேற்கு மூலையில் போட முடியாது. அந்த லைன் போகுது பத்தியா, அது போட்டுருவாங்களே. இது இப்போ இது 3வது ஸ்கேன். இது மட்டும் விடுபட்ட இடம். அவங்க இடத்தினுடைய வடகிழக்கு மூலையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும். இங்கே வடமேற்கு தென்கிழக்கு திசையில் இங்கே நீரோட்டம். அதனால் இது விடுபட்ட இடம். இந்த வடகிழக்கு மூலையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும் 1000 அடி ஆழத்துக்கு. இப்போ 2வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருந்தாங்க. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அந்த அடையாளத்துக்கு நேர தெற்க ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு, கிழக்க ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு, மேற்கு ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. அவங்க அடையாளம் வச்ச இடத்துல மட்டுமே எந்த பாயிண்ட்டாக வரல. இவங்க ஏற்கனவே கம்பு தேங்காய் செயின்னு சொல்லி 2 போர் போட்டிருக்காங்க. நிலத்தடி நீர் ஆய்வுங்கிறது வேட்டையாடுறது மாதிரி தான். அண்டர் கிரவுண்ட் வாட்டரை வேட்டையாடுதோம். அதுக்கு நிலத்தடி பாறை அமைப்பு பற்றிய அறிவு இருந்தால் போதும், நம்மளுடைய வேலை ரொம்ப எளிதாகிடும்.
நம்ம வேலையை மிக மிக கஷ்டப்படுத்துறது வந்து அருகில் உள்ள கிணறுகள், பைப் லைனு, செப்டி டேங்கு, தண்ணி தொட்டி, இதுதான் பைப் லைன். இதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்கணும். இல்லைன்னா தவறான ரிப்போர்ட்டு கொடுத்து ஏமாந்துடும். வெறும் காடுனா நம்ம எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். அது உள்ளது உள்ள பாட்டியான ரிசல்ட் அது கொடுக்கும். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஃபுல்லாக பாறை. இதில் வந்து லேசான ஈரப்பதம் உள்ள 2 பாயிண்ட் இருக்குது. இதில் ஒரு ஓரளவுக்கு மேல் ஒத்து உள்ள ஒரு பாயிண்ட்டு. இதுலேயும் மேல் ஒத்து உள்ள 3 பாயிண்ட் இருக்குது. இதில் கடைசி வட கிழக்கு மூலையில் உள்ள பாயிண்ட்டு. இது அடுத்த இடத்துல உள்ள ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட்டு. இது ஓரளவுக்கு மேல் 2 மட்டம் உள்ள பாயிண்ட்டு. இதில் பாயிண்ட்டு அடையாளம் இல்லை. மொத்தம் 4 ரிப்போர்ட்டில் பொருள் பாயிண்ட் இருப்பது போல் அடையாளம் வந்திருக்கு. அது அருகில் உள்ள தோட்டத்து திறந்த வெளிக்கிணறு, அருகில் உள்ள தோட்டத்தில் உள்ள பைப் லைன் இதனுடைய பாதிப்பு இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக தண்ணீர் வர வாய்ப்பு இருக்குது.